அர்ஜுன் 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 பிசாசுங்களா ராத்திரி நேரத்துல இப்ப வந்து எதுக்கு பயமுத்துறீங்க? யாரு நீயா பயப்படுறது? உனக்கு தான் எந்த பயமும் இல்லையே. என்ன டிடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? பின்ன உன்னால் தானே பவிக்கு இவ்வளோ கஷ்டம். பவியா என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதா அர்ஜுன்? அத்தை அவளை ரூம்ல போட்டு பூட்டினாங்கல்ல. ஆமா, அது அவளே தேடிக்கிட்டது. நான் என்ன பண்றது? அர்ஜுன் இப்போ அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. ஓ, இது எப்போ நடந்துச்சு? இப்போதான் நாங்கள் பவிக்கு சாண்ட்விச் ரெடி பண்ணி தந்தோம். அதை பார்த்துட்டு அவளை வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன அர்ஜுன் எதுக்கு போய் சிரிக்கிற? அவளுக்கு நல்லா வேணும். பாவம் அர்ஜுன் அவ. நீ போய் உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க கேட்பாங்க. நான் ஏன் சொல்லணும்? அவ என்னைக்குமே எனக்கு எனிமிதான். இது அவ ப்ராப்ளம், அவளே சால்வ் பண்ணிக்கிட்டோம். அர்ஜுன் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே ஒன்னால் தானே. நீ பவியை போட்டியே நினச்சதுனால தான் அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா. நீ தானே அவள் கோவில் போகிறத தடுக்கணும்னு நினச்ச. அப்போ இது ஒன்றால் தானே ஆரம்பிச்சுது. நீ மட்டும் அத்தையும் எங்கள் அம்மாவையும் ஏற்றி விடாமல் இருந்திருந்தா பவிக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். வெளியில பயங்கரமா குளிருது அர்ஜுன். அவ எப்படி நைட்டு ஃபுல்லா தனியா இருப்பா? ப்ளீஸ் அர்ஜுன், அம்மா கிட்ட பேசி பவிய உள்ள கூட்டு வரவை. பாவம் அவ. இங்க பாருங்க, தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் கெட்ட பேர் வாங்காதீங்க. அதையும் மீறி பவியை காப்பாத்துறதுக்காக ஏதாவது செஞ்சீங்க, உங்க 2 பேரையும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? உங்க மேல உள்ள கோபத்தையும் அந்த குட்டி பிசாசு மேலதான் காட்டுவாங்க. அதனால ஒழுங்கா போய் தூங்குற வேலையை பாருங்க. அவளெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. போங்க. அர்ஜுன் பெரிய சாடிஸ்ட். என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொன்னது தான் சரின்னு சொன்னேன். பானந்து போகலாம்.